முக்கிய செய்தி. ஏடிஜிபி கல்பனா நாயக்கருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைப்பில் இருக்கிறார். பாஸ்கர பாண்டியன், விவரங்கள் என்ன, சொல்லுங்க. யுவராணி, தமிழ்நாட்டில் ஒரு ஏடிஜிபியை கொலை செய்யும் நோக்கில் அவரினுடைய அரசு அலுவலகம் தீக்கிரைக்கு ஆக்கப்படுகிறது எனவும், இந்த ஆட்சியில் நடக்கும் முறைகேடுகளை ஏடிஜிபியாக இருந்தாலும் கூட அவருக்கு மிரட்டலும் கொலையும் தான் பதிலா என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ்தல பதிவின் வாயிலாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் அவர் தெரிவித்திருப்பார், அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் நடக்கும் குளறுபடிகளை சுட்டிக்காட்டியதற்காக தன்னை கொலை செய்யும் நோக்கில் தன் அலுவலகம் தாக்கப்பட்டதாக காவல்துறை கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக் ஐபிஎஸ் தெரிவித்திருப்பதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாகவும், சற்று நேரம் முன்பு நான் சென்றிருந்தால் என் உயிரை இழந்திருப்பேன் என்ற அவரின் கூற்று நெஞ்சை பதற செய்கிறது எனவும் அந்த எக்ஸ்தல பதிவில் அவர் தெரிவித்திருக்கிறார். தங்கள் துறையின் ஊழல்களை சொன்னதற்கு அவரை கொலை செய்ய துணிந்துவிட்டார்கள் என்பது மிகவும் கீழ்த்தரமானது எனவும், இந்த செயலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போகிறார் எனவும் கேள்வி வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு ஏடிஜிபியை கொலை செய்யும் நோக்கில் அவரினுடைய அரசு அலுவலகம் தீக்கிரையாக்கப்படுகிறது என்றால், இந்த ஆட்சியில் நடக்கும் முறைகேடுகளை சொன்னால் அது ஏடிஜிபியாக இருந்தாலும் கூட மிரட்டலும் கொலையும் தான் பதிலா எனவும் அவர் கேள்வி வைத்திருக்கிறார். இந்த சூழல் இருக்கும் ஆட்சியில் மக்கள் எப்படி தங்கள் குறைகளை தைரியமாக வெளியில் சொல்ல முடியும்? ஏடிஜிபி உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பது என்பது மு.க.ஸ்டாலினின் தான் நிர்வகிப்பதாக சொல்லும் காவல்துறையின் மேல் ஆணை வைத்துள்ள பெரும் கரும்புள்ளி எனவும் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அந்த கண்டனத்திற்கு வெட்டப்பேடான நிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய திமுக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும், ஏடிஜிபி கல்பனா நாயக்கினுடைய உரிய பாதுகாப்பு அளிக்கப்படுவதோடு இந்த ஸ்டாலின் மாடல் அரசு உறுதி செய்ய வேண்டும் அவருடைய பாதுகாப்பு எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். உடனடியாக ஏடிஜிபி கல்பனா நாயக்கினுடைய குற்றச்சாட்டை வெளிப்படைத்தன்மையுடன் முறையாக விசாரித்து இதில் தொடர்புள்ளோரின் அனைவர் மீதும் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் தன்னுடைய எக்ஸல பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிவராணி, விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.